அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 37வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன், 1983 தீபாவளிக்கு 10 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் ஒரே டைரக்டர் டைரக்ட் பண்ண 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 2 படமும் வெற்றி அடைஞ்சது நான் சொன்னேன். அந்த டைரக்டர் திரு ஏ ஜெகநாதன். இவர் டைரக்ட் பண்ண தங்கமகன் படமும் வெள்ளை ரோஜா படமும் 1983 தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே வெற்றி படங்கள் தான். 4/11/1983 ரிலீஸ் ஆன படம் தான் தங்கமகன். ரஜினிகாந்த், பூர்ணிமா ஜெயராமன், ஜெய்சங்கர், மனோகர், விஜயகுமாரி நடித்த இந்த படம் தயாரிப்பு சத்யா மூவிஸ். பாடல்கள் கவிஞர் வாலி, வைரமுத்து, புலமை பித்தன், நா காமராசன், இசை இளையராஜா, டைரக்ஷன் ஏ ஜெகநாதன். பாடல்களுக்காகவே ஓடிய திரைப்படம் இது. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, வா வா பக்கம் வா, மச்சான பாரடி, மச்சமுள்ள ஆலடி, அடுக்குமல்லி, இது ஆள் பிடிக்குதுன்ட்டு எல்லா பாடலுமே ஹிட் பாடல்கள். படம் 100 நாள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம். 1983ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் வெள்ளை ரோஜா. நடிகர் தினம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்கள் நடிக்க பிரபு, சுரேஷ், அம்பிகா, ராதா நடித்த இந்த படத்திற்கு கதை டாக்டர் பவித்ரன், வசனம் ஏஎல் நாராயணன், இசை இளையராஜா, பாடல்கள் வாலி, புலமை பித்தன், நா காமராசன், டைரக்ஷன் ஏ ஜெகநாதன். தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களே, ஓ மானே 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 உன்னைத்தானே, சோலைப்பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம்னு பாடல்கள்லாம் இந்த படத்தோட வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தது. படம் 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம். 1983 தீபாவளி போட்டி ரொம்ப கடுமையாக இருந்தது. ஒரு பக்கம் ரஜினி படம், ஒரு பக்கம் கமல் படம், ஒரு பக்கம் சிவாஜி படம். இவங்களுக்கெல்லாம் போட்டியாக இன்னொருத்தர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார். அந்த படமும் பெரிய ஹிட் ஆச்சு. அவர் தான் டி ராஜேந்தர். இவர் எடுத்த தங்கைக்கு ஒரு கீதம் படமும் 1983 தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. சிவகுமார், நளினி நடித்த இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, இசை, தயாரிப்பு, டைரக்ஷன் இத்தனையுமே டி ராஜேந்தர் தான் பண்ணார். இதை தவிர எக்ஸ்ட்ராவாக ஒரு காரியமும் பண்ணியிருப்பார். தட்டி பார்த்தேன் தொட்டாங்குச்சிங்கிற பாட்டின் மூலமாக ஒரு பாடகராகவும் அவதாரம் எடுத்திருப்பார் டி ராஜேந்தர். நாகேஷோட மகன் ஆனந்த் பாபுவுக்கு இந்த படம் தான் அறிமுகமான படம். அவருடைய டான்ஸில் தினம் தினம் உன்முகம் நினைவினில் மலருது அந்த பாட்டுக்கு தியேட்டரில் கிளாப்ஸும் விசிலும் தூள் கிளப்பும். ஆனந்த் பாபுவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் தங்கைக்கு ஒரு கீதம். தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம், தங்க நிலவே உன்னை உருக்கி தங்கச்சிக்கு தங்க நகை செய்திடுவோம், இது ராத்திரி நேரம், அடமச்சி அவ துப்பினா எச்சின்னு ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேயே எல்லாம் எழுந்துச்சு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டும் ஃபேமஸ். பாடல்களுக்காக வெற்றிகரமாக ஓடின படம். இசைத்தட்டில் ஒரு சாதனையை செய்தது. இசைத்தட்டு விற்பனையில் இந்த படம் ஒரு பெரிய சாதனையை செய்த படம். 4/11/1983ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம் அபூர்வ சகோதரிகள். சுகாசினி, ராதா, ஊர்வசி, கார்த்திக், சுரேஷ், ஜெய்சங்கர், கே.ஆர். விஜய் நடித்த இந்த படத்திற்கு தயாரிப்பு சி தண்டாயுதபாணி, இசை பப்பி லஹரி, டைரக்ஷன் தியாகராஜன். ரோசி, மை நேம் இஸ் ரோசி, அன்னை என்னும் ஆலயம், அன்பில் வந்த காவியம், என்னை யாரும் தொட்டதில்லை, தொட்டவரை விட்டதில்லை, இப்படி ஒவ்வொரு பாட்டும் ஹிட். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஹிந்தி மெட்லியே தான் இருக்கும். அதே ஸ்டைலில் தான் பப்பி லஹரி போட்டிருப்பாரு. எங்கெங்கே நீதான் நான் அங்கே, அந்த பாட்டையே சொல்லலாம். எல்லா பாட்டும் இனிமையாக இருக்கும். பாடல்கள் இந்த படத்தோட வெற்றிக்கு பெருசாக கை கொடுத்தது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் ரொம்ப ஃபேமஸ். அதாவது இந்த செட்டிங்ஸ்லாம் டிஆர் தான் ரொம்ப அற்புதமாக போடுவார். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த படமும் தீபாவளி ரேஸில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்தது ஒரு படத்தை டைரக்ட் பண்ண பிளான் பண்ணார். அதுக்கு ஒரு டைட்டிலும் ரெடி பண்ணிட்டார். ஆனால் அவரால் அந்த படத்தை எடுக்க முடியல, அப்படி ட்ராப் ஆகிடுச்சு. 1983 அதே டைட்டிலோட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. அது என்ன டைட்டில், யார் நடித்த படம், இதுதான் கேள்வி. ஜஸ்ட் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். சனிக்கிழமை இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.